கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த சில வாரங்களாக சில மாதங்களாகவே இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களாக நமக்கு தெரிய தான் செய்யும். இந்த ஒன்றிய அரசாங்கம் கல்விக்கு எதிராக மக்களுக்கு எப்படிலாம் செயல்படுத்தினாங்க, நீட்டுடைய விஷயத்தை பார்த்தோம் நம்ம. அப்போ NEP நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக மக்களுடைய கல்விகளை எப்படி தடுக்கலாம், அவங்களை எப்படி தங்களுடைய பழைய குலக்கல்வி முறைக்கு இப்போ எப்படி NEPன்னு இந்த ஒரு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரப்பட்டுச்சோ அதே தான் ராஜாஜி காலத்திலும் புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ இருந்த திராவிட தலைவர்கள் தான் அது புதிய கல்விக் கொள்கை கிடையாது, அது குலக்கல்வித்துறை அப்படின்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. அதை அதே ஒரு சேம் செட்டப்பில் தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து இந்த மக்கள் படிப்பதற்கு தடையாக எல்லா காரியத்தையும் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம பிஜி படிக்கும்பொழுது இப்போ MA MSc MA எல்லாம் படிக்கிறோம்ல, அது கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பதற்கான வேலைகளே பார்த்துட்ருக்காங்க. ஒரு BA முடிச்சுட்டு MA முடிக்க போகிறேன் அப்படின்னா நீ MA எழுதும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும். ஏன்னா எப்படியாவது கல்வியில் இவர்கள் உயர்வதை தடுத்துடணும். நீட் எக்ஸாம் இருந்துச்சு, 11th 12th நல்லபடி 12th மார்க் எடுத்தாங்கன்னா MBBS ஆகலான்னு கனவோடு படித்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. MBBS ஆக போகிறாங்க அப்படின்னாலே யார் பணக்காரராக இருக்கிறாங்களோ, யார் 3 வருஷம் 4 வருஷம் 12th முடித்தா கூட வீட்டுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாமல் படிப்பு மட்டுமே என்னமா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் படிக்க முடியும் அளவுக்கு நீட் எக்ஸாமை மாற்றிட்டாங்க. அப்போ கீழ்த்தர மக்கள், கீழ்ப்படுத்தப்பட்ட மக்கள், கீழ்த்தளத்தில் உள்ள மக்கள் மேலே வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தடை பண்ணிகிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதில் குறிப்பாக சிறுபான்மையின மக்கள், கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டுப்படுத்துவதற்காக எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் மேலே உள்ள அந்த வக்பு விஷயங்களை பார்த்தோம். வக்பு சொத்தை அபகரிப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ அது மாதிரி கீழ்த்தட்டு உள்ள மக்கள் மேலே வரக்கூடாதுக்காக கல்வியில் பல தடங்களை பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது ஒரு பில்லு மசோதா என்ன பண்ண போகிறாங்கன்னா FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் NGOக்களுக்கு ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இது எப்போன்னு சொன்னால் 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சி பீரியட் அப்போது சட்டம் கொண்டு வரப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பணங்கள் இருக்குல்ல, அந்த பணத்தை ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வரப்பட்டது. திரும்ப அதை மாற்றி 2010 மன்மோகன் சிங் என்ன பண்ணாருன்னா, அந்த NGOக்கள் 5 வருஷத்துக்கு முறை பதிவு பண்ணணும். NGOக்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய பணம் பெறக்கூடிய NGOக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க தங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு பண்ணணும். அப்புறம் ரெகுலராக எங்கேருந்து பணம் வருது, அந்த பணத்தை எதுக்கு செலவழிக்கிறீங்க என்று அந்த டீட்டெயில்ஸ் வரணும், ஒரு ஆடிட்டிங் பண்ணணும்னு சொல்லி மன்மோகன் சிங் கொண்டு வந்தார். 2020 இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சட்டத்தை மாற்றி எல்லா இந்தியா முழுக்க எல்லாரும் பல இடங்களில் பல பேங்க்கில் அவங்க பணத்தை பெறுவாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய SBIயோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஹெட் பேங்க் இருக்குல்ல, அந்த பிரான்ச்சில் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரணும், வேறு இந்தியாவில் எங்கும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை 2020 கொண்டு வந்தாங்க. அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வருஷம் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2020 அது பெரிய சர்ச்சைக்குள்ளே ஆச்சு. இப்போ ஜனவரி மாதம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஒரு அத்தாரிட்டி இப்போ எப்படி வக்புக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு அதிகாரியை போட்டு கலெக்டர் மெயின்டைன் பண்ணுவார், பிரச்சனை வந்தால் கலெக்டர் எடுத்துப்பாருன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த பில்லில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அதிகாரியை நியமித்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பதிவுகளை நீங்கள் ரினியூவல் பண்ணாட்டி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிட்டுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக சொத்துகள், அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தாக இருந்தாலும் அதை அந்த அதிகாரி கைப்பற்றி கொள்வார். எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நான் ஜூலை 30 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், 2 நாள் தள்ளி போச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிட்டுன்னு சொன்னால் உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்னா, என்கிட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா எல்லா சொத்தையும் தன் கையில் எடுத்துப்பார். திரும்ப அந்த NGO கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வாதாடி அது ஏன் எனக்கு இந்த டிலே ஆச்சுன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த NGOட சொத்துக்களை திரும்ப அவங்க கையில் கொடுப்பாங்க என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1. 2வது, முதல்ல எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு வெளிநாட்டிலேருந்து ஏன்னு ஒரு NGOக்கு ஒரு பணம் வருதுன்னா இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை வச்சு B கொஞ்சம் கொடுத்து நீ கொஞ்சம் சேவை செய்யி, கிராமப்புற போய் சேவை செய்யும்பாங்க. C கொடுப்பாங்க. கொடுத்து மருத்துவ வேலையை நீ பாரும்பாங்க.
டி கொடுப்பாங்க, டி கொடுத்து ஸ்கூல் வேலையை நீ பாருன்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏக்கு வந்தால் ஏ மட்டும்தான் செலவு பண்ணணும், அதை விட்டு வெளியே யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இது வெளிப்படையாக பார்க்கும்பொழுது ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க என்ஜிஓக்களுடைய ஒரு செயல்பாட்டை இந்தியாவில் தடை செய்வதற்கான எல்லா வேலைகளையும் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மசோதாக்களில் இன்ஷால்லா இந்த மசோதா சட்டமாக மாறிடும். ஏன்னா பொருளாதார ரீதியாக இவங்க மேலே வர பார்க்குறாங்க. சிறுபான்மை மக்கள் அதிகமாக இதில் கிறிஸ்துவ மிஷினரிகள் பாதிக்கப்படுவாங்க. கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் என்ஜிஓக்கள் மூலமாக நிறைய தொண்டு நிறுவனம் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாசிச அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் படித்தீங்கன்னா கிறிஸ்துவ பள்ளிகள் தான் படிச்சிருப்பாங்க. ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிறிஸ்துவ பள்ளியில் தான் படித்தாங்க. சென்னையில் கூட பல இடம் சுற்றி எல்லாம் நிறைய கிறிஸ்துவ பள்ளிகள். ஏன்னா அந்த மிஷினரி மூலமாக அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீ படித்தா தானே மேலே வர்ற, நீட்டை வச்ச படிப்பை தடை பண்ண, அடுத்து பொருளாதாரமா அதையும் நான் தடை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த ஒன்றிய அரசாங்கம் சிறுபான்மையின மக்கள், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படியாவது அடக்கி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்களால் இயன்ற எல்லா காரியமும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எதிர்கொள்வாங்க. நம்ம இயன்ற அளவுக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாகவும் துவாக்கள் மூலமாகவும் இந்த பாசிச அரசாங்கத்துடைய பிடியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் அதிகமாக பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி எல்லா அரசியல் விஷயங்களும் கவனிங்க. எதெல்லாம் நம்ம அது அவங்களுக்குரிய அப்படி பிரித்து பார்க்காம இதன் மூலமாக நமக்கு என்ன பாதிப்பு வருது என்று அதை நம்ம தெளிவாக விளங்கிட்டோம்னா அந்த விழிப்புணர்வு மூலமாக நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த சிரமமான நிலையிலிருந்து வெளிவதற்கு அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்து கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.